வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்க்கலாம். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஒரு ஃப்ரேஸ் ஒன்று படித்தேன் சார். அதில் வந்து ஹீலிங் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் எமோஷன்ஸ். என்னுடைய எமோஷன்ஸை நான் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி சார்? லைக் எனக்கு என்னோட எமோஷன்ஸ் புரியும்ல, புரியறதுடைய வெளிப்பாடு தானே சந்தோஷம் இல்லை கோபம்? அதெல்லாம் கிடையாது. ஹீலிங்னா என்னன்னா, நம்ம பற்றி நீ எப்போது சந்தோஷத்தை பார்க்காத. முக்கந்தர் கா சிக்கந்தர்னு ஒரு படம் இருக்குது, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதில் பீதிங்கில் ஒரு பாட்டு வரும், ஒரு சுடுகாடில் ஒரு கிழவன் பாடுற பாட்டு. அது அந்த பாட்டில் என்ன சொல்லுவான்னா, சந்தோஷங்கிறது எப்போது வரும், துக்கங்கிறது எப்போதும் ஒரு மனுஷன்ட்ட கொஞ்சம் இருக்கும். இப்போ நான் உனக்கு என்ன வருத்தம்னு கேட்டால் ஏதாவது வருத்தம்னு சொல்லுவேன். ஆனால் உன் சந்தோஷம்னு கேட்டேன்னா எப்போதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஹீலிங்கிறது என்னென்னா, ஒன்றையே நீ மன்னிச்சுக்க கற்றுக்கணும். எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட முடியாது, மொத்தம்தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியும். 100 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அது போங்காட்டம்னு அர்த்தம். நாங்கள் எங்களையும் மன்னிச்சுக்கிறதுனா வாழ்க்கை பூரா மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி கிடையாது. தேர் ஆர் சம்திங் யூ ஹேவ் டு ஃபர்கிவ், இல்லாட்டி நீ ப்ரோக்ரஸே பண்ண மாட்டேன். ஸோ இதை நம்ம பேசிக்லி என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்குறீங்க ஒன்று நடக்கும்னு, அது கையை விட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் அதே எடுத்துக்கோங்க, இந்த சூரியவன்சி நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். 2 மேட்ச்சில் வந்து 96, 97 அவுட் ஆகிட்டான். அடிக்க போனால் அவுட் ஆகிட்டான். ஒரு மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டான், ஒரு மேட்ச் தோத்துட்டான். அவன் ஓன் அழுதுன்னு இருக்கிற மாதிரி வீடியோ வந்து எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அஸ்வின் யூடியூப் மூலமாக ஆறுதல் சொல்லி எல்லாம் நடந்தது. அவன் ஏன் அழுதானா, ஹி வாஸ் ஃபீலிங் வெரி லோ அண்ட் அவனை மேலேயே அவனுக்கு கோவம். நான் இன்னும் ஒரு 5 பால் ஆடி இருந்தால் இன்னும் இப்படி ஆகிருக்கும், நான் கொஞ்சம் வந்து அப்படி வீசாமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு 120, 30 ரன் அடிச்சிருக்கலாம், டீம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கோம். அந்த ரிக்ரெட்டு தான் ஒன்றை வந்து இவ்வளோ ஆடி மேட்ச் தோத்துட்டோம். நீ ஒரு கிரிக்கெட் மேட்செல்லாம் நீ பார்த்தனா இப்போ ரொம்ப க்ளோஸாக இன்வால்வ்டாக இருந்திருக்கேன், அப்படியே உயிரே போன மாதிரி அழுவாங்க எல்லோரும். அதுவும் க்ளோஸான மேட்ச்சில் வந்து இன்னும் அழுவாங்க. தர்மடி வாங்கினாலும் அழுகியாக இருக்கும். பட் இட்ஸ் ஒன்லி எ ஸ்போர்ட், இது ஒரு கேம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் நம்ம ஊரில் போர் நடந்த மாதிரி பேசினு இருப்போம். அவனை வாய்க்கு வந்தபடி திட்டுவோம், அவன் வீட்டில் போய் கல்லர் தட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ அங்கே இல்லை. ஸோ யூ ஹேவ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் தி கேம். உன்னோட ஆக்ஷன்ஸ் ஆர் ஒன்லி புட்டிங் ப்ரெஷர் ஆன் தட் ஃபெலோ. ஆமாம் சார், எஸ். மேட்சுன்னு நடந்தால் ஒருத்தன் ஜெயிச்சானோ ஒருத்தன் தோத்தானோ 2 பேரும் ஜெயிக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? T20 மாதிரி ஷார்ட் அண்ட் மேட்ச்லலாம் ஸ்கில்லுங்கிறதுக்கோட லக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். The longer the match, the greater skill. Okay sir, fine. The shorter the match, lesser the skill. But pitch மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா டாஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு எவன் ஜெயிக்கிறான் எவன் தோக்குறான். ஓகே, ஹூ பேட்ஸ் ஃபஸ்ட்டுங்கிறது இப்போ டேர்னிங் பிச்சுன்னா ஹூ இஸ் பேட்டிங் ஃபோர்த்து கோயிண்டா. ஸோ இவ்வளோ சான்சஸ் இருக்கும்போது நீ வந்து தோத்துட்டேங்கிறச்ச உன் இமோஷன்ஸை ஒன்றையே ப்ளேம் பண்ணிக்கிறது, டிப்ரெஷனில் போகிறது, லைஃப்பில் தோற்று போகிறதுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். லைஃப்பில் வந்து 85% நீ தோற்று, 15% ஆஃப் யர் லைஃப் தான் ஜெயிக்க போகிற. யுவர் என்டையர் லைஃப், இஃப் யூ ஹேட் அ நார்மல் லைஃப், 80% ஆஃப் த டைம் யூ வில் மீட் ஃபெயிலியர், ஒன்லி 20% யூ வில் மீட் சக்ஸஸ். நீ இப்போ வந்து ஒரு மோஸ்ட் டிபெண்டபிளாக இருந்தது டிராவிடோட பேட்டிங் ரெக்கார்டு எடுத்து பார்த்தேன்னா, அவன் 600 மேட்ச் வாட்டி இந்தியாவுக்காக 600 டைம்ஸ் ஆடி இருந்தான்னு வச்சுக்கோ, 50, 150 தாண்டி கூட தாண்டி இருக்க மாட்டான். If 50 is success, only 25% of the time he has scored more than 50. 75% he has failed more than what he has succeeded. So அவன் ஃபெயில் ஆனது ஜாஸ்தி, சக்ஸஸ் ஆனது கம்மி. அவன் ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன யூஸ்? பட் அந்த ப்ளேம் பண்ணிக்கிறது, அந்த ப்ளேம் பண்ணி இமோஷனு உருண்டு பிறண்டு அடிச்சுக்கிறது, ஒன்றையே கத்துறது, இந்த இமோஷனை வெளில காட்டுறது, பாட்டில் எடுத்து அடிக்கிறது, பேட்டை வச்சு உடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமன். இதை நான் வந்து கிரிக்கெட்டில் சொல்கிறேன். பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிறைய பேர் இருக்கான், பொண்டாட்டி அடிப்பான், பாஸ் திட்டினா பொண்டாட்டி அடிப்பான், லாஜிக்கே கிடையாது. இது நம்ம ஊரில் ரொம்ப காமன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா பொண்டாட்டி அடிக்கிறதெல்லாம் கிடையாது சார். டொமஸ்டிக் வைலன்ஸ் போய் பார்ப்போமா? ஏன்னா ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க இந்தியாவில், 75% மேலே அவன் பொண்டாட்டி அடிக்கிறது அவன் ரைட்டுன்னு நினைக்கிறான். இட்ஸ் இஸ் பர்த் ரைட்டுன்னு நினைக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேஷன்னா நான் அவளை அடிக்கிறது. இப்போ நீங்கள் டவுரி டெத்தெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் என்ன? இப்போ ஒரு தமிழ்நாட்டையே ஒரு பாருக்கு வெளில ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஆர்கியூமெண்ட்னா ப்ராப்ளம் ஆச்சு, காரில் கொண்டு போய் அந்த பொண்ணை இடிக்கிறது, இதெல்லாம் என்ன ஃபஸ்ட்ரேஷன், ஆங்கரு, அதை தான் சொல்கிறேன். அது அந்த மாதிரி எல்லாமே. நான் அவளை கேட்டேன், அவன் முடியாதுன்னு எப்படி சொல்லுவான்? நான் யார்? யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் தட் ரிஜெக்ஷன். ஸோ இந்த ஃபெயிலியர்லாம் இந்த வந்து ஃபஸ்ட்டு ஒன்னே நீ மன்னிச்சா தான் உன்னால் ஃபெயிலியரே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இஃப் யூ டோன்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபார் ஃபெயிலியர், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறத உன்னால்
ஏற்றுக்க முடியணும். தென் யூ டு ஃபர்கிவ். இப்போ நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. பல வாட்டி படம் எடுத்திருக்கேன், பல பேப்பரில், இன்ஜினியரிங்கில். அதில் எப்படின்னா, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம அந்த ஃபர்கிவ்னஸ் இருந்தால் தான் நீ அடுத்தது எக்ஸாமுக்கே உட்கார முடியும். ஓகே சார், இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், எஸ் ஓகே, ஃபர்கிவ் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆமாம், ஆயிடுத்து. நீ அழுதத்துனால ஒன்றும் அரை நாள் ஆகிடலாம், ஒரு நாள் ஆகிடலாம், 2 நாள் ஆகிடலாம். பட் யூ டு மூவ் ஆன். இல்லை, திரும்பி படம் எடுக்கிறதுக்கு பேப்பரை திறக்கணும், புக்கை படிக்கணும், அதை எடுத்து பண்ணணும்ல. ஸோ அதுதான் நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது அதுதான். ஆமாம், எனி திங் இன் லைஃபு. இப்போ நான் ஒரு சேல்ஸ் கால் போகிறேன், நான் என்னோடய ஸ்பெஷாலிட்டியே சேல்ஸ் தான். நான் சேல்ஸ் கால் போகிறேன், என்னால் ப்ராடக்ட் விற்க முடியலன்னா விற்க முடியல தான். ஐ ட்ரை மை பெஸ்ட். பட் என்னால் விற்க முடியலன்னா நான் திரும்பி சேல்ஸே பண்ண மாட்டேன். என்னென்னா ஒரு பெரிய டீல் போகிறோம், நம்ம தோற்று போயிட்டோம், காம்படிஷன் அந்த ஆர்டரை தட்டின்னு போயிடுச்சு. அப்போனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்த நாள் நான் பண்ணாமல் இருக்க முடியுமா? ஈச் ப்ராடக்டில் 10 பிராண்ட் இருக்குது, 12 பிராண்ட் இருக்குது. அது என் பிராண்டை அவன் செலக்ட் பண்ணி நான் அதில் மார்ஜின் பண்ணி விற்கணும்னா அது வயசு. இல்லைன்னா இதெல்லாம் பண்ணிட்டேன், இனிமேல் சேலே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியுமா? பண்ணி தானே ஆகணும். கரெக்ட். ஸோ அந்த எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீலிங்ன்றது ஈஸியாக போயிடும். பிகாஸ் இப்போ நான் ஒரு சேல்ஸ் ஆர்டர் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னா அடுத்த நாளைக்கு ஹேவ் டு கோ டு த சேம் ப்ராசஸ் அகேன்ல. 1ஆம் தேதி ஆனால் கம்பெனியில் சம்பளம் தரணும்ல. எவ்வளோ நான் உட்காந்து அதை மாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த எமோஷன்ஸை ஓகே இப்போ நடந்துருச்சு, ஏன் நடந்ததுங்கிறத எக்ஸாமின் பண்ணுறதுக்கே உன் மனசு காமாக இருந்தால் தானே பண்ண முடியும். அவன் ஏன் ஒன்று அடித்தான், உன் ப்ராசஸில் என்ன தப்பு இருந்தது. ஸோ அந்த காம்னஸ் நமக்குள்ளே வந்தால் தான் எமோஷன்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். எமோஷன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணால் தான் அதிலிருந்து நம்ம வெளியே வந்து ஹீல் ஆக முடியும். எஸ். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது, நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.